இப்போ தர்பூசணி ஜூஸ் வந்து எப்படி வந்து மிக்சியெலாம் இல்லாமல் கையாலேயே பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இவ்வளோ தர்பூசணியை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அவ்வளோ எடுத்து ஒரு இதில் போட்டுக்கோங்க. ஆனால் கையை நல்லா ஹேண்ட் வாஷ் ரொம்ப முக்கியம். எது பண்ணினாலும் கையை ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்துங்க. தர்பூசணிங்கிறதுனால ஈஸியாக வரும். இதுக்கு பிளெண்டர்லாம் வேணாம், சுகர் வேண்டாம். நேச்சுரல் ஜூஸை அப்படியே எடுத்து அப்படியே இந்த மாதிரி சாப்பிட வேண்டியதுதான். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இப்படி தேய்ச்சிட்டு நல்லா ஃபுல்லாக ஜூஸ் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், போட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி நல்லா பிழிங்க. ஃப்ரெஷ் ஜூஸு பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து அப்படியே விடுங்க. விட்டு இதில் கொஞ்சம் தேவைன்னா ஐஸ் க்யூபு தேவைன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு டெக்கரேஷனுக்காக எப்படி ஒரு இதை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. தர்பூசணி ஜூஸு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஈஸியாக பண்ணலாம். மிக்ஸி வேண்டாம், சர்க்கரை வேண்டாம், எதுவும் வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணி வரவங்களுக்கு கொடுத்தோன்னா அப்படியே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க.